கச்சத்தீவு மீட்புக்கு பேசல. இதை விட மிகப்பெரிய இப்போ நம்ம மாநிலத்துக்கு பாதிக்கப்பட்ட சிக்கல்கள்லாம் இருக்கு, அப்போலாம் பேசல. மாநிலங்களுக்கான உரிய நிதியை கொடுக்க மறுக்குது அரசு அப்படின்னு தென் மாநிலங்கள் எல்லாருக்கும் தான் பாதிக்குது, அதை பேச வரல. அப்ப அந்த மாதிரி இதுல விட்டுட்டு இப்ப இது வருதா வரலையான்னே தெரியல. இதுக்கு போய் இவ்வளவு முன்னுரிமை கொடுத்து தேர்தல் நேரத்தில் இது தொடங்கி இந்த சிக்கலை முத அவங்க பேச ஆரம்பிச்சது எப்போ? அப்ப ஏன் நீங்க எதுக்கல? 40 உறுப்பினரை வச்சிருக்கீங்க. நாடாளுமன்றத்தில் இது மட்டும் விவாதம் வரும்போது கடுமையை எதிர்த்து அதை தகர்க்கணும், அந்த கருத்தை சிதைக்கணும், அதை எதிர்த்து சண்டை போடணும். அதை விட்டு இங்க இதை திசை திருப்புறது இருக்குன்னு நீங்க மும்மொழிக்கு எதிர்ன்னு பேசுறீங்க. எங்க மும்மொழி தமிழ்நாட்டில் இல்ல? கொண்டு வந்த பெருமக்கள் நீங்க தான். நீங்க நடத்துற பள்ளிக்கூடங்களில் தமிழ் படிக்க வாய்ப்பு இருக்கா? தமிழ் படிச்சால் பேசினா தண்டை விதிக்கிறீங்களா இல்லையா? நீங்க நடத்துற பள்ளிக்கூடங்களில் இருக்கா? இல்ல, வாய்ப்பு இல்லை. தாய்மொழி படிக்க வாய்ப்பு இல்லை. இந்த புதிய கல்விக் கொள்கையில இருக்கிற இந்த மும்மொழி கொள்கையை எதுக்குறீங்க? இல்லம் தேடி கல்வி நீங்க செயல்படுத்தினீங்க, அது எதுல இருக்குது? புதிய கல்விக் கொள்கையில. புதிய கல்விக் கொள்கையை நீங்க ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? அது ஒரே கல்வி அதானே. அதை ஏற்கல, நாங்க எதிர்க்கிறோம், அதுதானே. புதிய கல்விக் கொள்கை என்பது நம் குழந்தைகளுக்கு எழுதி வைக்கிற மரண சாசனம்னு கல்வியில் பெரிய பெரிய அறிஞர் பெருமக்கள் கருத்தை பதிவு பண்றாங்க. அது உலகத்துக்கே தெரியும், அது ஒரு பேராபத்தானது. இந்தியா பல மொழிவழி தேசிய இனங்கள் கூடி வாழக்கூடிய ஒரு கூடாரம், ஒரு கூட்டமைப்பு. உங்களுக்கு ஒரு மொழி, உங்களுக்கு ஒரு கலை கலாச்சாரம் பண்பாடு, உங்களுக்கு ஒரு வரலாறு, உங்களுக்கு ஒரு எல்லாம் இருக்கு, வழிபாடு எல்லாம் இருக்கு. அவருக்கு ஒன்று இருக்கு, அவருக்கு ஒன்று இருக்கு, அவருக்கு ஒன்று இருக்கு. இதுல ஒரே மாதிரி உடைய போடு, ஒரே மாதிரி உணவை போடு, ஒரே மாதிரி படி, ஒரே மொழியில படி, ஒரே வரலாறு படிங்கிறது அது அது சரியான ஜனநாயகம் இல்லை. அது இறையாண்மைக்கு ஏற்புடையதும் அல்ல, ஒருமைப்பாட்டை கட்டி காக்கிற செயலும் அல்ல. அதை பேசாத விட்டுட்டு ஒரே நாடுங்கும் போது ஏற்றீங்க, ஒரே ரேஷன் கார்டுங்கும் போது ஏற்றீங்க, ஒரே வரின் போது பேசாம இருந்தீங்கல்ல. ஒரே நாடு ஒரே தேர்தலை இப்ப எதிர்க்கிறீங்க. முதலா ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிச்சு பேசின பெருந்தகை யாரு? யாராவது சொல்லுங்க, நினைவில் இருக்கா? ஐயா, இவருடைய அப்பா ஐயா கருணாநிதி அவர்கள் பேசினதுதான். நாட்டினுடைய செலவை குறைக்க அன்றைக்கு பொதுக்குழுவிலே கூடி அன்றைக்கு பிரதமராக இருந்த அவையார் ஜெயலலிதா இந்திரா காந்தி ஒரு இடத்திலே அப்படின்னு இருக்க வேணா நான் வலைவலியில் அனுப்புறேன். தேவைன்னா ஒண்ணு பேசுறீங்க. கச்சத்தீவை எடுத்து கொடுக்கும் போது எதிர்த்து சண்டை போட்ட ஒரே ஒருத்தன் என் தாத்தா முகேத்தவர் மட்டும்தான். உங்க அப்பா ஒரு தவறை செஞ்சாரு, இந்திய நிலப்பரப்புல ஒரு பகுதி எடுத்து சீனனுக்கு கொடுத்து பெரிய துரோகத்தை செஞ்சாரு. அதே துரோகத்தை எங்கள் தமிழ் மக்களுக்கு நீங்க செய்றீங்க. நான் ராமநாதபுரத்து பாராளுமன்ற உறுப்பினர்கிற முறையில பேசுறேன். என் மக்களின் வாழ்வாதாரத்தை பறிக்கிறீங்க, நீங்க பெரிய துரோகத்தை செய்றீங்கன்னு பேசணும். ஒரே வீரமகன் என் தாத்தன் தான். இவர் என்ன பேசினாங்க? இவங்க உறுப்பினராக பேசினாங்களா? கொடுக்கும்போது கைகட்டி இருந்துட்டு சுப்பிரமணிய சாமி இன்னும் குற்றச்சாட்டை வைக்கிறாரு. கச்சத்தீவு எடுத்து கொடுக்கும்போது இந்திரா காந்தியால காசு கொடுக்கப்பட்டது, காசு வாங்கிட்டாரு கருணாநிதி. மறுக்கலாம் செஞ்சிருக்கணும்ல, பொய் சொல்றாருங்க. எத்தனை முறை அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு? ஏங்க அவர் பொய் சொல்றாருங்கன்னு நீங்க மறுக்கவே இல்லையே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.